உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். பாத்தியா மலர், நம்ம கிட்ட சிடு சிடன்னு இந்த சார் பேசுவாரு. அங்க பாரு எப்படி சிரிச்சு பேசுறாருன்னு. நான் இன்னைக்கு வேற சும்மா விட போறதில்ல. எப்படி திட்டுப்புட்டாருன்னா, யாழ்னி வேண்டாண்டி, அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, நமக்கு எதுக்கு வம்பு, வா நம்ம போயிடலாம். ஏய் எப்படி என்ன திட்டினா நீ பார்த்தல, எல்லார் முன்னையும் பிராந்தனை சொல்லிருக்காரு. பிராந்தனை என்ன பைத்தியண்டி, என்னை பார்த்தா நான் பைத்தியம் மாதிரியே தெரியுது. நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டார். இன்னைக்கு பார், நீ கொஞ்சம் தள்ளுங்க வா. யாழ்னி வேண்டாம், அவர் அந்த ஃபோன் வந்தால் மட்டும்தான் அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்க முடியுது. மற்ற டைம் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா, நம்ம என்னமோ வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரியே இருக்கு. வேண்டாண்டி வா போயிடலாம். இல்லடி அது என்ன, அவர் பொண்டாட்டி கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, நம்மளை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதுக்காக இப்படியா சிரிச்சு உடனே உருன்னு அதை பார்த்தீங்களா, இதை செஞ்சீங்களா, இதான் கல்லீரல், இதான் இதயம், ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாயா, ரொம்ப தான் பண்றாரு. இன்னைக்கு நான் விட போறதில்ல. நம்ம இங்க ட்ரைனிங் தான் பண்றோம், வேலை ஒன்றும் பார்க்கல. நீ ஏதோ இங்க வேலை பார்க்குற டாக்டர் மாதிரியே பேசிட்டு இருக்க. சுஜா என்னம்மா, நான் வரும்போது நீ பாப்பாவை கையில் கிட்ட கொடுத்துரு சரியா, நான் வருவேன். இங்கே பாரு, ரொம்ப பண்ணாதேன்னா, அதான் என் தங்கச்சி இருக்காள்லாம், பாப்பாவை பார்த்துக்கா, ஒன்று நான் பார்த்துக்கிறேன். ஏங்க வேண்டாங்க, அதுவும் தனியாவும் பிரியாவும் ரொம்ப வச்சு ஓட்டுறாங்க. இங்கே பாருங்க, சும்மா இருங்க. சுஜாமா, சுஜு என்னம்மா இப்படி கெஞ்ச வைக்கிற? ஏய் பொண்டாட்டி. சரி, எப்போ வருவீங்க? எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு ½ வீட்டுக்கு வந்துடுவேன் சரியா. அடி எப்படி பேசுறாருன்னு, இன்னைக்கு கொஞ்சம் தள்ளு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஏய் யாழ்னி வேண்டாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. ஏய் வாடி, வேண்டாம். இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் சரியா, ரெடியா இரு. சரிங்க. சரி வைக்கிறேன், ரெடியா இருந்துக்கோ என் பொண்டாட்டி. போதும் போங்க. சரி வைக்கிறேன், பார்த்துக்கோ. பாய். பாய்மா. ஏய் என்ன, எதுக்காக பின்னாடி வந்து நிக்க, என்ன விஷயம்? ஏய் பாத்தியா மலரு, இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு நம்மளை பார்த்த உடனே எப்படி பண்றாருன்னு. இன்னைக்கு இவரை சும்மா விட சொல்றேன். சும்மா விடக்கூடாதான், ஆனால் பயமா இருக்குடி. கொஞ்ச நேரம் இருடி. இல்லை சார், அது உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும் சார், அதான் வந்தேன். அதான் கிளாஸ் முடிஞ்சிச்சு, இனி என்ன டவுட்டு? என்ன சார், நீங்க தானே சொன்னீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலான்னு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சரி என்ன டவுட்டு கேளு சீக்கிரம். சார் நீங்க இப்ப பேசுறது உங்க ஒய்ஃபா சார்? டவுட் கேட்க வந்தியா இல்ல இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்க வந்தியா? இல்ல சார், நீங்க சொன்னீங்கன்னா அதுபடி நான் டவுட் கேட்பேன். புரியல, நீ டவுட் கேட்கறதுக்கும் நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தது கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுலதான் சார் எனக்கு டவுட்டே இருக்கு. என்னது, அதுலதான் டவுட் இருக்கா? ஏய் என்ன விஷயம்? இல்ல சார், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துல நீங்க என்கிட்ட கோவப்பட்டதான் அதிகம், அதுவும் என்ன திட்டினது தான் ரொம்ப அதிகம். ஏன் சார் என்னை பார்த்தா மட்டும் திட்டுட்டே இருக்கீங்களே, ஏன் சார்? அதே அந்த ஃபோன் வந்தோன்னு சிரிச்சு பேசுறீங்க. நம்மக்கிட்ட கோவமா அவ்வளோ ரூடாக பேசின சாரா இப்படி பேசுகிறாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் சார் எங்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறே, ஏன் சார்? அதுவும் என்ன குறிப்பாக என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, எதுக்கு சார்? அந்த ரீசனை நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீ என்ன சொல்ல வரா? இல்லை சார், எப்பவும் என்ன திட்டுட்டே இருக்கீங்கல்ல, அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும். அவர் கிளாஸ் நடத்தும் போது அவர்கிட்டயே அவரை பைத்தியமாக்குற மாதிரி கொஸ்டின் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? ஏய் மலர் சும்மா ரெடி, நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க சார். கிளாஸ் எடுக்கும்போது டவுட் கேட்குறது இந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டேன்னா நீ டவுட்டாக கேட்குற? சொல்லு, நான் படித்த அந்த டாக்டர் படிப்பே மறக்கிற அளவுக்கு அது என்ன, அது எதுக்கு சார் அதில் இருக்கி, அது எதுக்கு சார் துடிக்கணும்? துடிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? துடிச்சா என்ன ஆகும்? ஏன் சார் அது துடிக்கணும்? அது பாவம் இல்லையா? என்ன கொஸ்டின் கேட்குற, அதுக்கு நீ பாவம் பார்க்குற. இன்னைக்கு மார்னிங் ஒரு டவுட் கேட்டேன், என்னம்மா ரத்தம் எப்படி சீரா ஓடும் அப்படிங்கிறதுக்கு நான் உனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா, சார் ரத்தம் ஓடுதுன்னா அப்போ நம்மளும் ஓட தானே செய்யணும் சார், நீ என்கிட்ட டவுட் கேட்குற. இல்லை என்னை பார்த்தா எப்படி பைத்தியம் மாதிரி தெரியுதா? சார் நீங்க சொன்னீங்க, அதுக்கு எனக்கு டவுட்டு, அது எப்படி உடம்புல ஓடுது, ரத்தம் ஓடுது, அப்ப நம்ம ஏன் ஓடாம இருக்கணும்? எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், அதுதானே கேட்டேன் சார். அதை கேட்கறது ஒரு குத்தமா? பைத்தியாஸ்பத்திரி இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரைனிங் பேர்ல இங்க கொண்டு வச்சிருக்கல, என் உயிரும் வானாலும் எடுக்க. பாருங்க சார், சும்மா பைத்தியம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா என்னை பார்த்து பைத்தியம் மாதிரி தான், ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு டவுட் கேட்டா அதுக்கு கிளியர் பண்ணணும். டவுட்டை கேட்டதுக்கெல்லாம் என்ன பைத்தியம் அப்படி இப்படின்னு சொன்னா என்ன சார்? நான் நிஜமாவே கேட்குறேன்,
நீ என்ன படிச்சிட்டு இருக்கேன்னு புரியுதா? நல்லா தெரியுமே, டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன். இப்படி பைத்தியம் மாதிரி கொஸ்டின் கேட்டா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதான் செய்யும். ஏன் நீ வாடி போலாம். தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வம்பளுக்கு வந்திருக்கான். நீ இவ ஒத்தி. சும்மா இருடி. இப்ப சொன்ன பாரு டாக்டர் படிப்பு படிக்கிறேன்னு, அது சம்பந்தமா கொஸ்டின் கேட்டா கூட சரி, இந்த பிள்ளைக்கு படிப்பு விஷயத்துல ஏதோ சந்தேகம் நம்ம கிளியர் பண்ணலாம். ஆனா நீ கேக்குறது பைத்தியத்தனமா இருக்கு. நான் என்ன பண்ண? இங்க பாரு, நீ படிக்கிறது டாக்டர் படிப்பு. இந்த விளையாட்டு இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. இதுல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு உயிரே போயிடும். புரியுதா? சின்ன பிள்ளையாச்சின்னு சொல்லிட்டு தான் பொறுமையா போறேன். இங்க பாரு யாழினி, நீ எக்ஸாம் எல்லாம் பண்ணும்போது நல்லா தான் பண்ற, ட்ரீட்மெண்ட்டுமே ஓகே நல்லா தான் பண்ற, ஆனா அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நீ விளையாட்டுங்க பரவாயில்ல பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி பண்றதும் பிடிக்காது. சொன்னா புரிஞ்சுக்கோ, ஒழுங்கா இருந்துக்கோ. நீ பண்றது டாக்டர் படிப்பாகும். இதுல சின்னதா மிஸ்டேக் ஆனாலும் ஒரு உயிரே போயிடும். பாத்துக்கோ. எதுல விளையாடணுமோ அதுல விளையாடு, இதுல எல்லாம் விளையாடாத. ஏன் சார் டாக்டர் படிச்சிருக்கவங்க எப்பவுமே ரூடா தான் இருக்கணுமா? சொல்லுங்க, ஒரு முகத்தை வச்சுட்டு தான் இருக்கணுமா? சிரிக்கவே கூடாதா? இங்க பாருமா, ரூடா தான் இருக்கணும், சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லல. ஆனா டாக்டர் தொழில்னு வரும்போது, வேலைன்னு வரும்போது அதுல சின்சாரிட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றேன். நீ பண்றது சத்தியமே என்னால முடியல. ஆமா, உன்னை எப்படிதான் வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்க? அதை ஏன் சார் நீங்க கேக்குறீங்க? இங்கேயே இப்படி பண்றானா வீட்டுல என்னென்ன பண்ணுவா பாத்துக்கோங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை கெட்டிக்க போறவெல்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா ஆவுனா எல்லாரும் அதையும் சொல்றீங்க. என்ன பார்த்தா அப்படி ராட்சசி மாதிரி இருக்கா? போய் கண்ணாடியை பாரு, தெரியும். ரொம்ப பண்ணாதீங்க சார். சார் ஒரே ஒரு டவுட் சார், இதுக்கு மட்டும் கிளியர் பண்ணிட்டு போங்க சார். விடையா போற, சொல்லு என்ன டவுட்? நீங்க யார்கிட்ட சார் போன்ல சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? அதை மட்டும் சொல்லுங்க சார். உனக்கு இது ரொம்ப முக்கியமா? இல்லை சார், நான் திங்க் பண்ணபடி, நான் கணிச்சபடி, கூட்டு கழிச்சு பார்க்கும்போது அது உங்களோட பொண்டாட்டியே தான் இருக்கணும்னு தோணுது. அதான் சார் கேட்டேன். கரெக்ட்? கரெக்ட் தான், போமா போ. அப்புறம் சார், உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? ஏண்டி இதெல்லாம் கேட்டு நீ என்னடி பண்ண போற? சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான். சார் குழந்தைங்க தான் இருக்கா சார்? ஒரு பொண்ணு இருக்கான், 2 வயசு ஆச்சு. என்ன சார் சொன்னீங்க? பொண்ணு குழந்தையா? ஐயோ க்யூட்டா இருக்குமே. அப்புறம் சார், லவ் மேரேஜா? இல்லை, நீங்கள் ஃபோனில் அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறீங்களா? எங்ககிட்ட அவ்வளோ ரூடாக பேசிட்டு ஆனால் ஃபோன் வந்தால் மட்டும் நல்லா சிரிச்சு பேசுகிறீங்களா? அதான் கேட்குறேன் சார். லவ் மேரேஜா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லை சார், சும்மா நம்ம சாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே சார், அதான் கேட்டேன் சார். தப்பா சார்? நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், போ. ரொம்ப தான். போங்க சார். போங்க, போய் சொன்ன வேலையை பாருங்க, போங்க. போக தான் போகிறோம், வேற எங்கேயா இருக்க போகிறோம்? என்ன 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 சொன்ன? ஒன்றும் இல்லை சார், போகிறோம் சார். நீங்கள் போய் மறுபடியும் கடலை போடுங்க சார். இன்னைக்கு உன்னை சும்மா விடக்கூடாது மலர். நீ அந்த பேஷண்ட்டை பார்க்க வேண்டாம். அந்த பேஷண்ட்டையும் இந்த யாழி மேடமே பார்ப்பாங்க. உனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லாமா, நீ ரெஸ்ட் எடுப்போமா? சார் சார் சாரி சார், தெரியாமல் வந்து டவுட் கேட்டுட்டேன். சாரி சார். இனிமே டவுட் கேட்குறேன்னு ஏதாவது லூசு மாதிரி ஏதாவது கேட்டேன் அப்புறம் பார்த்துக்கோ. போடுங்க. இல்லை சார், இல்லை, நான் எந்த டவுட்டும் கேட்க மாட்டேன் சார். போங்க, போய் சொன்ன வேலையை பாருங்க, போங்க. ஓகே சார். நீ உனக்கு தேவை தாண்டி, அப்போவே சொன்னேன், கேட்டியா? வா போவோம். ஆனால் உன்னடி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நான் வட்டி முதலமா கொடுக்கல. என் பேர் யாழினி இல்லை. அது கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வாடி. என்ன நின்றுட்டே இருக்கா? போ. ஏன் சார் ஃபோன் பேச போறீங்களா? இப்போதானே சொன்னேன், உன்ன எங்க கையில எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏய் மலர், வாடி போயிடலாம். ஐய, இந்த பிள்ளை எப்போ இங்க ட்ரைனிங் முடிச்சு போகணும் இருக்கு. வந்த நாள்லேருந்தே லூசு மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டை கேட்டுட்டு இருக்கு. எப்பா, இந்த பிள்ளை எப்படிதான் வீட்டில் வச்சு மேய்க்கிறாங்களோ தெரியல. சுஜா, சுஜமா வந்துட்டீங்க. ஏய் சுஜா, நான் கோடு தாண்டி போட்டேன், நீ ரோடே போட்டுட்ட. அப்புறம் பாப்பா எங்க? பாப்பா கையில் டப்பவே கொடுத்துட்டேங்க. நீங்கள் வாரினு கால் பண்ணீங்களா? அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீலாம் கேட்டுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு உங்களுக்காக ரெடியாக இருந்தேன். ஆனால் என்ன, அந்த தனியாவும் பிரியாவும் தான் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க அப்படித்தான், அவங்களுக்கு என்ன தெரியும். நீயே தள்ளி நிற்க, இங்க வா. போங்க, வெக்கமாக இருக்கு. ஏய், இப்படி வைக்கப்பட்டா எப்படி? அப்படிலாம் வைக்கப்படக்கூடாது. சும்மா இருங்க. சரி இருங்க, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி எல்லாம் அப்புறம், இப்போ என்னங்க என்ன பண்ணுறீங்க? விடுங்க, ஹாலில் வா, யாராவது வந்துடுவாங்க, விடுங்க. இங்க யார் வரப்போறா? அதெல்லாம் யாரும் வரமாட்டான். ஆனா சுஜா, உண்மையிலே நான் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். அதான் உன்ன மாதிரி ஒரு அன்பான மனைவி, அழகான குழந்தைன்னு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச்.
எனக்காக யாருமே வேண்டான்னு வந்துட்ட பாரு. உண்மையிலே நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். என்னங்க இப்படி பேசுகிறீங்க? உண்மை சொல்லப்போனா நான் தான் ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். அம்மா வீட்டில் சுதந்திரமாக சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அதோடையும் டபுள் மடங்கு சந்தோஷம் நீங்கள் எனக்கு தாரீங்க. அவங்க நினைப்பே வராத அளவுக்கு நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க. அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு வாரேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வந்தேன். ஆனால் நீங்கள் அவங்கள புரிய வச்சுக்கலாம், அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பிக்கை தந்தீங்க. உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். எந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லி காட்டுறது கிடையாது, என்ன ஒரு திட்டுக்கு திட்டினதும் கிடையாது, அடித்ததும் கிடையாது. இன்ன வரைக்கும் எப்படி நீங்கள் என்ன லவ் பண்ணீங்களோ அப்படி தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மை சொல்லப்போனா நான் தான் ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். சரி சரி, நீ உடனே அங்கே போயிட்டாத. இன்னும் அதுலேருந்து ஒன்று சமாளிக்க ரொம்ப கஷ்டம். இல்லைங்க, நான் எந்த வருத்தமும் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அப்பா அம்மா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சதுக்கு அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ லவ் யூ டி. அப்புறம் போதும், எவ்வளோ தான் சொல்லுவீங்க? என் உயிர் இருக்க வரைக்கும் சொல்லுவேன் என் பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூடா என் புருஷன். கன்னத்தில் மட்டும்தானே? போங்க. பாருங்க, வேண்டாம் சொன்னா கேளுங்க. ஏய், நீங்க சும்மா இரு. அதான் நீ வரலன்னு சொல்லிட்டல, நாங்க போறோம். உனக்கு என்ன? நீ உன் பாட்டு வேலையை பாரு. இங்க பாரு, அண்ணா கையில மாட்டினீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் மாட்ட மாட்டோம். நீ தான் வரலன்னு சொல்லிட்டல கையில், நாங்கள் வேணா போயிட்டு வரோம். ஏய் பிரியா வாடி, இவ இப்படி தான் ஏதாவது பேசிட்டே இருப்பா, வா நம்ம போயிடலாம். ஏய் வேண்டாம் விடுங்கடி. அண்ணி குழந்தை தர வரும்போதே அவங்கள வச்சு செஞ்சீங்க, எப்படி கிண்டல் பண்ணுறீங்க? அவங்க அண்ணி, மறந்துடாதீங்க. அண்ணி தான், அண்ணிங்கிறனால தான் நாங்கள் கிண்டல் பண்ணுறோம். இப்போ என்ன, நீ வரல, போ, நாங்கள் போகிறோம். நீ இப்போ குழந்தைய பார்த்துக்கோ, நாங்கள் போய் அண்ணி பார்த்துட்டு வரோம். ஏன்டி? ஏய் விடுங்கடி, பாவண்டி. இல்லை கையில், எங்களுக்கு இப்போ அண்ணி கையால் காஃபி குடிச்சே ஆகணும் இல்லையா பிரியா? ஆமாம், எங்களுக்கு அண்ணி போடுற காஃபி தான் வேணும். நாங்கள் போய் காஃபி குடிச்சிட்டு வரோம். பாய். வான்னு கூப்பிடுறோம், நீ தான் வரமாட்டேன்னு ரொம்ப பண்ணுற. அப்போ போங்கடி, நீங்களும் உங்கள் காஃபியும் ஆளை பாரு. போங்கடிங்க. ஏய் கையில் இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, வா நம்ம போவோம். ஏய் வேண்டாண்டி, விடுங்கடி. இல்லை எங்களுக்கு அண்ணி போடுற காஃபி வேணும், நாங்கள் அதனால் காஃபி குடிக்க போகிறோம். பாய். ஏய் வேண்டாண்டி, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குடி. ஏய் வேண்டாம் சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் வந்துப்பாங்க. எப்படி அண்ணி காஃபி தான் போட்டுட்ருப்பாங்க, நாங்களும் போய் காஃபி குடிக்க போகிறோம். பாய். அப்பா கிட்டேமா, அப்பா கிட்ட போவோம். அந்த ரெண்டு அத்தைக்கும் பைத்தியம் முத்திட்டு அதான் லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். வாமா தங்கம், நம்ம வேணா அந்த பீச்சில் போய் கால் நினைச்சிட்டு வருவோமா? ஐயோ, கடல்ல கால் நினைக்க போன்னு சொன்னா என் பிள்ளைக்கு சிரிப்பை பாரு. போலாமா? ஏய் வாங்கடி, கடல்ல போய் கால் நினைச்சோம். நீ பாப்பா கூட்டிட்டு போ, நாங்க அண்ணி கையால காஃபி குடிக்க போறோம். பாய். உங்களெல்லாம் போங்கடி. வாமா தங்கம், அதுங்க சொன்னாலும் ரெண்டும் கேட்காது, வா நம்ம போவோம். ஆனா நீ ஏ பிரியா, தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டோண்டி. நினச்சேன் இன்னும் 2 பேரை காணுமே, இன்னுமா வராமல் இருக்காங்க. இதோ வந்துட்டாங்கல்ல, உன் குழந்தையாக்கு என்னன்னு கேளு. ஆமாம், இப்போ மட்டும் எனக்கு குழந்தையா? மற்ற நேரங்களில் எனக்கு கிண்டல் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு தங்கச்சியா? இப்போ வந்திருக்கிறது உங்கள் தங்கச்சி தான், நீங்களே என்னன்னு கேளுங்க. அதுக்கு முன்ன என்னை விடுங்க. இப்படி தள்ளி விட்டுட்டாலே சுஜாமா. இங்கே பாருங்க, நொஜாமான்னு வந்தீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சோத்துல உப்பு போட்டு வந்துடுவேன். ஆளப்பாரு, ரொமான்ஸ் பண்ணுற மூஞ்சியை பார்க்க வேண்டாமா? மேடம் மேடம் பிரியா மேடம், தனியா மேடம். ஏய் அண்ணன் கூப்பிட்றாங்கடி, என்னன்னு கேளு. நான் வசமாக பக்கத்தில் நிற்கேன், எதோ ஒன்றுனா எஸ்கேப் ஆகிடணும், பார்த்துக்கோ. சரி, முதல்ல நீ அங்கே என்னன்னு கேளு. மேடம் டிஸ்கஸ் பண்ணது போதும், இங்கே பார்க்குறீங்களா? அண்ணே என்னண்ணே, எப்பனே வந்தீங்க? சத்தியமாக சொல்கிறேன் பிரியா, சிரிக்காத, ரொம்ப கேவலமாக இருக்கு. இல்லை, நம்ம சிரிச்சதை தெரிஞ்சாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. தனியா சிரிப்பு வந்தா சிரிச்சிருமா? இல்லைண்ணே. ஏ தனியா, என்ன பச்சை சிரிக்கிறேன்? இருடி. அண்ணே என்னண்ணே, நான் உங்க தங்கச்சினே. யாரு நீயா? நீயும் சரி, இந்த நிக்கால தனியாவும் சரி, என் தங்கச்சிலாம் கிடையாது. இந்த நிக்கா பாரு சுஜா, அவளோட நாத்தனார். என் தங்கச்சிலாம் நீங்க கிடையாது. எனக்கு தங்கச்சினா என் கையில் மட்டும்தான். எப்படி 3 பேர் சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணும்போது மட்டும் இவங்க 2 பேரும் உங்களோட தங்கச்சி, மற்ற நேரங்கள்லாம் என்னோட நாத்தனார் உங்களோட தங்கச்சி இல்லை, கையில் மட்டும் தான் உங்க தங்கச்சி. இது நல்ல கதையா இருக்கு. பாரு, என்னதான் இருந்தாலும் என் கையில் தங்கச்சி மாதிரி வராது. பாரு, என் கையில் தங்கச்சி இன்னும் வரைக்கும் வந்தாலும் வரல, ஏன்னா அவளுக்கு புரியும் தெரியும். ஆனா இந்த ரெண்டும் ஒன்றும் மாறி. எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும். அப்போ பார்த்துக்கிறேன், பேசுங்க, எவ்வளோ பேசணுமோ பேசுங்க, பின்னாடி உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆமா அப்படியே கிட்ட வந்துட்டாலும்
மேடம் வந்துட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பீங்க பாருங்க. ஆளை பாரு. போமா வேலையை பார்த்துட்டு. அப்படியா? இரியா, காஃபியில் உப்பு போட்டு தரேன். பாரு சுச்சாமா, அப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது என்னம்மா. ம், பையா. சரி சரி, சண்டை போடாதீங்கண்ணே. எதுக்குண்ணே அண்ணிக்கிட்ட சும்மா சும்மா சண்டைக்கு போறீங்க? எங்கள் அண்ணி பாவம் இல்லையா அண்ணி? எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கீங்களா? இல்லை அண்ணி, அப்படி இல்லை அண்ணி. அண்ணி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. அண்ணி ஒரு கப் காஃபி தானே, இதோ போட்டு சீக்கிரம் கொண்டு வரேன். ஆனால் என்ன, சர்க்கரைக்கு பதிலாக உப்பு காஃபி ரொம்ப டேஸ்டாக இருக்கும், போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு தான் போகணும். அண்ணி எனக்கு காஃபியே வேண்டாம், நான் வரேன் அண்ணி. பாய் அண்ணி. ஆமாம் ஆமாம் அண்ணி, நாங்கள் அப்புறமா வரோம், நீங்கள் அண்ணன் கிட்ட பேசுங்க. சுஜாமா, எனக்கு இப்போ காஃபி குடிக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சிங்க அவ்வளோதான். 3 பேரும் பேசாமல் அதில் போய் உட்காருங்க. காஃபி போட்டுட்டு வருவேன், குடிச்சிட்டு தான் போறீங்க. இல்லை அவ்வளோதான். சுஜாவை தெரியுங்களா?